10 கோடி வரை செக்யூரிட்டி இல்லாமல் லோன் வாங்கிக்கலாம். இதுதான் இப்போ தற்போது இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்டிஷன். 20 லட்சம் வரைக்கும் நீங்களா செக்யூரிட்டியா கொடுத்தா கூட பேங்க் எடுத்துக்கூடாது. சிபில் ஒரு பெரிய தொல்லையா இருக்கு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, சிபில் ஸ்கோரை மட்டுமே நீங்க காரணம் காட்டி ஒரு லோனை நீங்க மறுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. புது தொழில்களுக்கு சிபில் கண்டிப்பா பொருந்தாது. அது பேங்க்ல யார் கேட்டாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். புதுசா ஒரு தொழில் பண்றீங்க, முன் அனுபவம் ஒன்றும் இருக்காது, அவங்களுக்கு சிபில் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறு குறு தொழிலுக்கு நீங்க கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். திட்ட அறிக்கை என்பது நீங்க தொழில் எப்படி என்ன பண்ண போறீங்க, அந்த தொழிலில் நீங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது, அடுத்த 2-3 வருஷத்துல அதை எப்படி செயல்படுத்த போறீங்கன்னு நீங்க சிம்பிளா எழுதி கொடுக்கலாம். அந்த திட்ட அறிக்கை வேணும். அப்புறம் உங்க KYC, ஆதார், பேன் கார்டு, இந்த மாதிரி அமைப்புகள், இதுதான் அந்த போகும். அப் டு 20 லட்சம் வரைக்கும் லோன் வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படியே பிரச்சனை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது சால்வ் பண்ணிடலாம். இந்த திட்ட அறிக்கை தயாரிப்பதில் நான் உங்களுக்கு உதவ முடியும். இலவசமாக நான் அந்த சேவையை பல ஆண்டுகளாக செய்து வருகிறேன். திட்ட அறிக்கையை நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு தர்றேன். கல்வி கடன் வாங்குவது உங்கள் குடும்ப நபர்களுக்கு எந்த சிக்கல் இருந்தாலும் என்னை அணுகலாம். ஒரு வங்கி ரிசர்வ் பேங்க்லேருந்து 8% தான் வாங்குது. அதே வங்கி ஒரு 30 கோடி ரூபாய், 40 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய் கடனுக்கு அதே 8% லோன் தர்றாங்க. ஆனால் இங்கே தேவை அதிகம், இங்கே தான் சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். 9%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது அதிகமான வட்டியாக நீங்கள் கருதணும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய பேர் நந்தகோபால். நான் முன்னோடி வங்கியின் முன்னாள் மேலாளராக இருந்திருக்கிறேன். முதலில் முன்னோடி வங்கி என்றால் என்ன, அதனுடைய பங்கு என்ன என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முன்னோடி வங்கி என்பது லீட் பேங்க் ஸ்கீம் என்பது கிட்டத்தட்ட 1969 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய வேலை என்னவென்றால், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு முன்னோடி வங்கி ரிசர்வ் பேங்க், அதாவது ரிசர்வ் பேங்க் நியமிப்பார்கள். அந்த முன்னோடி வங்கியானது அந்த மாவட்டத்தினுடைய கடன் திட்ட அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் தயாரிக்கும். இந்த மாவட்டத்திலே என்ன வாய்ப்புகள் உள்ளது, இந்த வருடம் ஒவ்வொரு துறைக்கும், சிறு குறு விவசாயம் மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு எவ்வளவு தொகை கடனாக அளிக்கலாம் அப்படி என்பது போன்ற விவரங்கள் அந்த கடன் திட்ட அறிக்கையில் இருக்கும். இந்த முன்னோடி வங்கிக்கு கலெக்டர் தான் சேர்மன், அந்த முன்னோடி வங்கி மேலாளர் தான் ஒருங்கிணைப்பாளர். இந்த அமைப்பு எதற்காக ஏற்பட்டது என்றால், அதாவது வங்கிகள், சார் இப்போ சொன்னார், வங்கிகள் இருக்கிறது, அறிவிப்புகள் வருகிறது, அது சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, அனைவருக்கும் அது சென்று அடைகிறதா, அதில் உள்ள சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அதற்கு தீர்வுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே, அதை தீர்த்தால் மட்டுமே அந்த வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். இந்த வளர்ச்சி எப்படி அறிமுகமானது என்றால், ஒவ்வொரு மாதமும் இந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்று சொல்வார்கள், மாவட்ட வளர்ச்சி கூட்டம் ஒவ்வொரு மாதமும் கலெக்டருடைய தலைமையில் நடக்கும். அதற்கு அனைத்து வங்கி மேலாளர்களும், பெரிய பதவியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். இது மாதிரி சிறு குறு தொழில்கள், பெரிய கொடிஷியா, டிஐசிக், அதாவது அரசாங்க அமைப்புகள், எல்லா அமைப்புகள் அங்கே ஒவ்வொரு மாதமும் வருவார்கள். அப்போது அந்த கூட்டத்திலே உங்கள் குறைகளை சொல்லலாம். இந்த குறைகளின் மூலமாக தீர்வுகள் காணப்பட்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக நிறைய தீர்வுகள் காணப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த மைக்ரோ, இந்த சிறு குறு தொழில்களுக்கு வங்கிகளிலே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் அப்போ 5,000 ரூபாய் இருந்தது, இப்போ 10,000, 15,000, 20,000 வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் இருக்கு. இந்த மினிமம் பேலன்ஸ்லேருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்தது. இந்த கோரிக்கை வந்த பொழுது நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டேட்டிவ் கமிட்டியிலே கலெக்டர் முன்னிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, அது சென்னையில் ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பிலே இந்த தீர்மானத்தை அவர்களும் ஏற்றுக்கொண்டு அனைத்து வங்கிகளுக்கும் அது ஒரு சுற்றறிக்கையாக அனுப்பி சிறு குறு தொழில்களுக்கு மினிமம் பேலன்ஸிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. இது கண்டிப்பாக நடந்தது. அந்த காலப்போக்கிலே இது மாறிவிட்டது. இப்பொழுது இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று தான் நானே சொல்வேன். அப்பொழுது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அப்பொழுது தொழில் அமைப்புகள், உதாரணமாக டேக்ட், நிறைய அமைப்புகள் அங்கே வருவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், சார் இந்த பேங்க்ல இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க மினிமம் பேலன்ஸ் ஒரு தடவை அது கீழே போயிடுச்சுன்னா அப்புறம் உங்கள் பணமே இருக்காது, ஜீரோ ஆகிடும்.
ஏதாவது ஒரு 10,000 சொல்லுவாங்க, ஒரு சார்ஜ் வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் டெபிட் ஆகும், அது 900 கீழே வந்துடும். அப்போ 900 கீழே வந்ததுனாலே ஒவ்வொரு மாதமும் அந்த 250 ரூபா 350 ரூபா 400 ரூபாய் 500 ரூபாய் போட்டு நீங்கள் ஒரு 6 மாதம் பார்க்கலன்னா உங்களுக்கு 5000 ஆகிடும், இன்னொரு 6 மாதம் பார்க்கலன்னா 0 ஆகிடும். அது மாதிரி ஒரு காலகட்டம். இந்த ஒரு தீர்வு நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம். அது சிறப்பாக கோவை மாவட்டத்திலும் கூட பழைய தொழிலதிபர்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தது. இது மாதிரி அமைப்புகள் இந்த மாதிரி சிக்கல்களை தீர்ப்பதான் இந்த முன்னோடி வங்கியினுடைய வேலை. அது காலப்போக்கிலே என்னன்னா இந்த கவர்மெண்ட் அதாவது சில அமைப்புகள் இது எதற்கு என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். இதனால் என்ன பிரயோஜனம்? இப்போ கலெக்டரும் கூட சொல்றாரு, எதுக்கு சார் மந்த்லி மீட்டிங் போடணும் அப்படிங்கிறாங்க. அப்பொழுது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டேட்டிவ்கள் கலெக்டர் மட்டுமில்லை, மக்கள் பிரதிநிதிகளும் 3 மாதத்துக்கு கட்டாயம் வர வேண்டும். எம்எல்ஏ எம்பி உள்பட அனைவரும் வர வேண்டும். கருத்துக்களை அப்போ நீங்கள் ஒரு குறை சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அது அவங்க வந்து அந்த மன்றத்தில் வெளியிட வேண்டும். அவங்க சொல்லும் பொழுது அதுக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தி. ஒரு எம்பி வந்து சொல்றாரு, உதாரணமாக நான் கோவை தங்கம்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், நான் எத்தனையோ பேர்த்திட்ட பார்த்துருக்கேன். அந்த கோவை தங்கம் அவர்கள் வந்து வால்பாறையில் எம்எல்ஏ இருக்கும் பொழுது இந்த கல்வி கடனிலே மிகவும் சிறப்பாக கவனம் செலுத்துவார். வால்பாறையில் மட்டும் சார் இந்த கல்வி கடனில் அந்த பேங்க்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பேங்க்ல அப்படி நிறைய ஒரு தடவை மீட்டிங் வரும்பொழுது 25-30 புகார்களை கொண்டு வருவார்கள். அந்த 30 புகார்களையும் நாங்கள் சரி செய்வோம். அந்த வங்கி மேலாளரிடம் பேசி அவங்க ஹெட் ஆஃபீஸில் பேசி இது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்காத தப்பு அப்படின்லாம் பேசி எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கல்வி கடன்களை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறோம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு அமைப்பு செயல்பட்டது, அதில் சில பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன, அதற்கு தீர்வுகள் காணப்பட்டது, அதனால் நன்மைகள் கிடைத்தன. ஸோ இந்த அமைப்பானது இப்பொழுது வர வர அனைத்து அமைப்புகள் போலவே இதுவும் வந்து கொஞ்சம் நீர்த்து போயிருக்கிற மாதிரி நானே நினைக்கிறேன். இது ஒரு புறம் இருக்கட்டும். நான் வந்து இப்பொழுது வங்கியிலே உங்களுக்கு எந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய சேவைகளை எப்படி சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் என்பதை சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விளைகிறேன். அதாவது உதாரணமாக சார், இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆவலோடு நீங்கள் கேட்குறதுனா CGFS, அதாவது பிணையில்லா கடன், அதை பற்றி தான் நிறையா பேர் நமக்கு ரொம்ப முக்கியம் கூட. ஏனென்றால் இப்போ இவங்கெல்லாம் சாரெல்லாம் பேசும் பொழுது இந்த சிறு குறு தொழில்கள் சந்திக்கும் சவால்கள் மிகப்பெரியது. இதை நான் அப்படி தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் இந்த இண்டஸ்ட்ரி அமைப்புகளை கடந்த 10-20 வருஷமாக கலந்துக்கிறேன். அதனால தெரியுது, மிகப்பெரிய சவால்களை சந்திக்கும் இந்த துறைக்கு போதியமான நிதி தர வேண்டும், குறைந்த வட்டியில் தர வேண்டும். அதாவது பிணை இல்லாமல், செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கும்பொழுது தான் இந்த தொழில் வளரும். ஏன்னா செக்யூரிட்டி பேஸ்ட் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வந்து நிறைய பேர் திறமை இருந்தாலும் அந்த வங்கி சேவையை சிறப்பாக பயன்படுத்த முடியாது. அதற்காக திட்டங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கோடி வரை செக்யூரிட்டி இல்லாமல் லோன் வாங்கிக்கலாம். இதுதான் இப்போ தற்போது இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்டிஷன். 20 லட்சம் வரைக்கும் நீங்களா செக்யூரிட்டியாக கொடுத்தா கூட பேங்க் எடுத்துக்கூடாது. அது அப்போ முதல் இருந்த கவர்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, அப்படி யாராவது ஒரு பேங்க் மேனேஜர் விதிமுறைகளை மீறி நம்ம இந்த அளவு முதல்ல 5 லட்சம் இருந்து 10 லட்சம் இருந்தது, 20 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் கேட்கும் பொழுது நீங்களா செக்யூரிட்டி கொடுத்தாலும் கூட பேங்க் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி பேங்க் எடுத்துக்கொண்டால் அது பேங்கின் மீது குற்றமாக கருதப்பட்டது. அப்படி இருந்தது. இப்போ வந்து CGFSல வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ வந்து அது நடைமுறையில் எவ்வளவு சாத்தியமாக இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸ்கீம் இருக்கு, நீங்கள் வந்து அப் டு 10 கோடி வரைக்கும் லோன் வந்து செக்யூரிட்டி இல்லாமல் வாங்கலாம். கடன் திட்ட அறிக்கையை கண்டிப்பாக அவங்க பரிசீலிப்பாங்க. அதன்படி உங்களுக்கு வங்கியினுடைய ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் மீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். இதுதான் சட்டம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறையா இருக்குது. ரெண்டாவது வந்து சிபில் வந்து ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபில் ஸ்கோரை மட்டுமே நீங்கள் காரணம் காட்டி ஒரு லோனை வந்து நீங்கள் மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கேள்வி கேட்கும் பொழுதும் சர்க்குலர்லையும் சொல்கிறாங்க. ஆனால் பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்து பார்த்தா சிபில் தான் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. நல்ல திட்டமாக இருக்கும். பழைய காலத்தில் ஏதாவது ஒரு லோன் வந்து கட்டாமல் இருந்திருப்பீங்க, ஏதாவது நல்ல ரீசன் இருந்திருக்கும். ஆனால் இப்போ போய் ஒரு நல்ல தொழில் திட்டம் இருக்குது நம்மகிட்ட போகும் பொழுது சிபில் வந்து கொஞ்சம் நமக்கு தகராறு பண்ணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சிபில் முடிஞ்சளவு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். புது தொழில்களுக்கு சிபில் கண்டிப்பாக பொருந்தாது. அது பேங்க்ல யார் கேட்டாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். புதுசாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, முன் அனுபவம் ஒன்றும் இருக்காது, அவங்களுக்கு வந்து சிபில் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நடைமுறை சிக்கல்கள் வந்து வங்கியில் கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்கள் மாதிரி அசோசியேஷன் மூலமாக தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி உங்கள் வேறு ஏதாவது அமைப்பு இந்த மாவட்ட மாதாந்திர கூட்டத்தில் கூட நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் கூட மெம்பராக கண்டிப்பாக இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு
அமைப்பு. நீங்கள் மட்டும் உங்களுக்காக மட்டும் பேசுகிற, நீங்கள் உங்களுக்கு எல்லாருடைய உறுப்பினர்களுக்காகவும் நீங்கள் குரல் கொடுப்பதனால நீங்களும் கூட அந்த ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். இந்த CGFSIயில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் அந்த கேள்வி கேளுங்க, நான் முடிஞ்ச அளவு பதில் சொல்கிறேன். பட் அதுக்கு வந்து சார் கண்டிப்பாக வந்து உங்கள் கரண்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சிறு குறு தொழிலுக்கு வந்து நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். அந்த கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும் பொழுது இப்போ 5000லேருந்து 10,000 வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். அது 6 மந்த்ஸினுடைய டீலிங்ஸை பார்ப்பாங்க. அது நல்லா இருக்கும் பொழுது திட்ட அறிக்கை கேட்பாங்க. ஏன்னா கடனுக்கு நீங்கள் போகும்பொழுது என்னென்ன மினிமமாக ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இப்போ உங்கள் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். திட்ட அறிக்கையும் பொழுது நீங்கள் தொழில் என்ன பண்ண போகிறீங்க, அந்த தொழிலில் நீங்கள் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது, நீங்கள் ஒரு அடுத்த 2-3 வருஷத்தில் வந்து அதை எப்படி செயல்படுத்த போகிறீங்கன்னு நீங்கள் சிம்பிளாக எழுதி கொடுக்கலாம். அந்த திட்ட அறிக்கை வேணும். அப்புறம் உங்கள் KYC, ஆதார், பேன் கார்டு, இந்த மாதிரி அமைப்புகள் இதுதான் அந்த போகும். அப் டு 20 லட்சம் வரைக்கும் லோன் வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படியே பிரச்சனை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது சால்வ் பண்ணிடலாம். சார் சொன்னாங்க இங்கே வந்து இந்த மூலப்பொருட்கள் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முடியாத ஒரு விஷயமா எனக்கு தோணலை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் சைடில் நான் நிறைய வங்கி இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். டாலர் விலையை வந்து அவங்க 6 மாதத்துக்கு முன்கூட்டியே தீர்மானம் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறீங்க, அது நீங்கள் 6 மாதம் கழித்து தான் பணம் அனுப்பணும். ஆனால் 6 மாதம் கழிச்சு இப்போ 100 ரூபாய் இருந்து வச்சுங்களேன், நீங்கள் பணம் திருப்பி அனுப்பும் பொழுது அது 125 ரூபாயாவோ 130 ரூபாயாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை அனுப்ப முடியும்? அதுக்கோசரம் தான் அந்த சார் சொன்னாங்களே ஹெட்ஜிங் அப்படி மாதிரி ஃபார்வர்டு கான்ட்ராக்ட், அது ஒரு ஹெட்ஜிங் மெத்தட் தான் சார். இப்போவே வந்து 6 மாதம் கழித்து டாலர் விலையை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம். அதுக்கு வங்கி கடனுதவியும் கூட செய்கிறாங்க. அப்போ வந்து 6 மாதம் கழித்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் நம்ம இத்தனை ரூபாயில் தான் இத்தனை பணம் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழில் உற்பத்தி அந்த ஏன்னா வந்து அது மாறாது. அப்போ மற்ற எல்லாமே உங்களை வந்து நீங்கள் எதுவுமே ஷாக் ஆக வேண்டியதில்லை. அப்படி ஒரு காரியம் திருப்பூரில் ஃபார்வர்டு கவர் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி லேங் சார் ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் தனிப்பட்ட நபர்கள் பண்ணுவது சிரமம். அதற்கு நிறைய அமைப்புகள் இருக்குல்ல சார். உங்களுக்கு NSIC இருக்குது, சிட்பி, அது ஆரோ ஒருத்தர். ஏன்னா சிறு குறு தொழில்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை சிறு குறு தொழில்கள் தான். எந்த ஒரு தொழில்களாக இருந்தாலும் பெரிய தொழில்கள் அவங்க ஆரம்பித்தது ஒரு லேத்தை வச்சோ ஒரு சின்ன ஒரு மூலையில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் இப்போ லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸாக வளர்ந்துருக்காங்க. ஆரம்பம் இங்கே தானே சார். பட் எங்கே அதிகமாக ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது, இந்த சிறு குறு தொழில்களுக்கு தான் ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது. அனைத்து துறைகள், கவர்மெண்ட்டு, வங்கிகள், அனைத்து துறைகளிலுமே உங்களுக்கு தான் சிறப்பான கவனம் அது செலுத்தணும். அப்படி செலுத்துகிறாங்களா நான் கேட்டால் என்ன கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய கவர்மெண்ட்லையும் சரி வங்கியிலும் சரி செய்ய வேண்டி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து இந்த அமைப்புகளின் மூலமாக தான் வெளியே கொண்டு வர முடியும் சார். எந்த அமைப்பு சாராமல் நம்ம வந்து நம்முடைய பிரச்சனைகள் வெளியே தெரியாது. உங்கள் அமைப்பு சிறப்பாக அமைப்பு செயல்படுகிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த அமைப்புகளின் மூலமாக உங்கள் முக்கியமான கோரிக்கைகளை நீங்கள் வலுவாக பேச வேண்டும். வலுவாக அரசாங்கத்திற்கு போகும்பொழுது தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் ஒழிய அது உங்கள் அனைவருக்குமே ஒரு நன்மையாக முடியும். அதனால் நான் அவங்க என்ன கேட்டுக்கிறேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தயவு செய்து அது பெரிய அளவில் நீங்கள் கொண்டு போகணும். வங்கித்துறையில் எந்த சேவையில் வந்து ஏதாவது சிறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய விஷயம்தான். நான் இங்கே வந்ததுக்கு அட்லீஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த உங்களுக்கு ஏதாவது உதவணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த திட்ட அறிக்கை தயாரிப்பதில் நான் உங்களுக்கு உதவ முடியும். தயவுசெய்து உங்களுக்கு சாருக்கு மணி சார்கிட்ட நம்பர் இருக்குது. இலவசமாக நான் அந்த சேவையை பல ஆண்டுகளாக செய்து வருகிறேன். திட்ட அறிக்கையை வந்து நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு தர்றேன். ரெண்டாவது வந்து நான் இன்னொரு உறுதியும் சொல்கிறேன். இந்த கல்வி கடன் வாங்குவது உங்கள் குடும்ப நபர்களுக்கு எந்த சிக்கல் இருந்தாலும் நீங்கள் மணி சார்கிட்ட சொல்லி என்னை அணுகலாம். அதை மிகவும் எளிதாக நான் முடித்துக் கொள்வேன். ஏனென்றால் அது இந்த கடந்த சில வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இது வந்து ஒரு நிறைய இடத்துக்கு சார் பேங்க்கு போனால் அலக்கழிக்கிறது, இல்லாத ரூல்ஸை சொல்கிறது. இப்போ சாருங்க கூட சொன்னார், இப்போ CGTFSIலே வந்து இந்த அளவுக்கு லோன் கொடுக்கலான்னா அவங்க வந்து செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. முதல்ல செக்யூரிட்டி இருந்தால் அது ஹைப்ரிட் மாடல்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த 7 லட்சத்தை வந்து அந்த கிரெடிட் கேரண்டியில் கவர் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 லட்சத்துக்கு வந்து நீங்கள் கொடுத்த செக்யூரிட்டியை வச்சுக்கிறீங்க. இந்த செக்யூரிட்டி ஒன்ஸ் நீங்கள் பேங்க் கிட்ட போனாலே இது கல்வி கடன் மாதிரியோ அல்லது ஒரு டேர்ம் லோன் மாதிரியோ ஒரு 3 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ முடியாது. நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள்
மகன் மகள் அல்லது பேரன் பேத்தி இந்த குடும்ப தொழிலாக செய்யும் பொழுது அந்த பத்திரம் வந்து பேங்க்கிலே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு வழியாயிடும். முடிந்த அளவு இந்த பிணையில்லா கடனை நீங்கள் தயவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்த அளவில் எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணும், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீங்கள் ஈஸியாக உங்கள் தொழிலை வந்து மேன்மேலும் அதிக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் இந்த சிஜிஎஃப்சி கவர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கேரண்டி ஃபீஸ்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 3/4% 1.25% வரை அவங்க பேங்க்கில் சார்ஜ் பண்ணுறாங்க. அது பரவாயில்ல. அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சிரும். அந்த ஒவ்வொரு மார்ச் 31ஆம் தேதியும் உங்களுக்கு அந்த எவ்வளவு லைபிலிட்டி இருக்கோ அதுக்கு மட்டும் ஒரு 1.25% அதிகம் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து நான் இங்கே பார்க்குறது அசோசியேஷன் திரும்ப இவங்ககிட்ட தான் சொல்ல வேண்டியிருக்கு. சார் இந்த கடன் அப்படிங்கும்பொழுது மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு வந்து 9% மேலே கடன் வட்டியே இருக்கக்கூடாது சார். ஏன்னா 9% அப்படின்னா அது 75 பைசா வட்டி. அதுக்கு அதிகமாக உங்களால் இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி, உங்களுடைய லேபர் ப்ராப்ளம், உங்கள் மார்ஜின் போக 9%க்கு மேலே வட்டி இருந்தால் அது அதிகமான வட்டியாக தான் நீங்கள் கருத வேண்டும். அது அதுக்கும் நீங்கள் உங்கள் அமைப்பில் எத்தனையோ கோரிக்கைகள் நீங்கள் முன்வைக்கிறீங்க. 9% மேலே இருக்கவே கூடாது. ஏனென்றால் இப்பொழுது வந்து வங்கிகள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வாங்கும் கடனுக்கு 8% அவங்க கொடுக்குறாங்க. ஸோ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் இந்த 8%க்கே லோன் வாங்குறாங்க. நான் சில இடங்கள்லாம் போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு வங்கி ரிசர்வ் பேங்க்லேருந்து 8% தான் வாங்குது. அதே வங்கி ஒரு 30 கோடி ரூபாய், 40 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய் கடனுக்கு வந்து அதே 8%ல லோன் தர்றாங்க பாருங்க. ஆனால் இங்கே வந்து தேவை அதிகம், இங்கே தான் சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். 9%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது அதிகமான வட்டியாக நீங்கள் கருதணும். ரெண்டாவது சார், இன்னொன்று இந்த கடனை பற்றி சொல்லும்பொழுது ஃபார்மல் கிரெடிட், இன்ஃபார்மல் கிரெடிட்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபார்மல் கிரெடிட் அப்படின்னா வங்கிகள் மூலியமாக நீங்கள் வாங்குறது. இன்ஃபார்மல் கிரெடிட் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய பஜாஜ் ஃபைனான்ஸு, டாடா ஃபைனான்ஸு, ரிலையன்ஸ் ஃபைனான்ஸு, ஸோ எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு கொட்டாக்கு ப்ரைவேட் வங்கிகள்லாம் சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணும் பொழுது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சார் 9% வட்டின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து நம்பிடாதீங்க. அந்த 9% வட்டிங்கிறது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 18% வரும். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த அதாவது பிரின்சிபலுக்கு முதலுக்கு வந்து 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கு அப்படியே அது 9% போட்டுருவாங்க. ரெடியூசிங் பேலன்ஸில் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து மாதம் கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு ரெடியூசிங் பேலன்ஸில் போட்டால் தான் நமக்கு பிரயோஜனம் இருக்கும். அதனால தயவுசெய்து இந்த இன்ஃபார்மல் கிரெடிட் மெத்தடில் நீங்கள் போகும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய வட்டியை நம்பி ஏமாறாதீர்கள். அது கண்டிப்பாக அதை 2 மடங்காக நீங்கள் செஞ்சால் தான் கரெக்டான வட்டியாக இருக்கும். 18% நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ தற்போதைய காலகட்டத்தில் 18% லோன் வாங்கி தொழில் பண்ணுவது என்பது முடியவே முடியாத காரியம். நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 18% பண்ணவே முடியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நீங்கள் சிறு குறு தொழிலதிபர்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னா, கிரெடிட் கார்டில் போய் பிஸ்னஸுக்கு செலவு பண்ணுறது. கிரெடிட் கார்டுக்கு அவசரத்தில் வந்து இவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வந்து வங்கி லோன் மூலியம் தான் சமாளிக்கணும். அதுதான் நல்ல முறையும் கூட. நீங்கள் தெரியாதனமாக கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டில் வந்து 2.5%லேருந்து 3% வட்டி மாதத்துக்கு போடுறாங்க. நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 30லிருந்து 36% வட்டி நமக்கு கொடுக்குறோம். தெரியாமையே கொடுக்குறோம் சார். உண்மையிலே கிரெடிட் கார்டில் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்க்குறீங்க. ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தா 3% போட்டிருப்பாங்க. 3 பெர் மந்த்னு போட்டிருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 3னா 12 3 36 12 42% வந்துடும் சார். அது வந்து தயவுசெய்து இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் தொழிலுக்கு எடுத்து பணத்தை செலவு பண்ணுறதோ, ஈவன் நீங்கள் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே கட்டினா ஆனுவல் ஃபீஸோடு போயிடும். அதுக்கு மேலே போச்சுன்னா வட்டி வந்து 2.5லிருந்து 3.5% பர் மந்த் போடுறாங்க. அதனால் தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி தொழிலுக்கு வந்து நீங்கள் கடன் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக தயவுசெய்து அதை நிறையா பேர் பிரச்சனையாக ஒவ்வொரு மாதம் இந்த மாதம் கட்டுறது, அதை வட்டி சேர்த்து அடுத்த மாதம் கட்டுறது, அப்படி போகும்பொழுது அந்த கடன் சுமையிலிருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. தயவு செய்து வங்கி கடன் நீங்கள் அதுக்கு உங்கள் தொழிலுக்கு வங்கி கடன் வாங்கியே தான் தீரணும். கம்மி வட்டியில் வாங்கணும். அதற்கு எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய ஒன்று தான். தீர்க்க முடியாத ஒன்றுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். ஒரு பேங்க் இல்லாட்டி இன்னொரு பேங்க்கில் வந்து சார் இப்போ வந்து இந்த பேங்க் வந்து நேஷனலைசேஷன் ஸ்கீம் வந்து அவங்க கொஞ்சம் மாறுபட்டு போகிறாங்க.
இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஏனென்றால் அப்போ வந்து பேங்க்ஸ், நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இருக்கும்பொழுது அவங்க அப்ரோச் கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ வந்து 27 பேங்க் இருந்தது, அதில் 10 பேங்க் குறைச்சிட்டாங்க. இந்த மார்ச்சில் வந்து இன்னொரு 3-4 பேங்க் குறைக்கிறாங்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு 4-5 பேங்க் தான் இருக்கும் பப்ளிக் செக்டரில். அதனுடைய நிலைமை என்னன்னு தெரியல. அதுக்கும் நம்ம வந்து அசோசியேஷன் மூலம் நம்ம தான் குரல் கொடுக்கணும். ஏன்னா இந்த பொதுத்துறையை காப்பாற்றினா மட்டும்தான் அந்த பொதுத்துறையினுடைய வங்கி சேவை அனைவருக்கும் போய் சேருங்கிறது வந்து பொதுத்துறையினால தான். இத்தனை காலமாக வந்து இந்த விவசாயத்திற்கும் தொழில்துறைக்கும் இந்த அளவுக்காவது கிரெடிட் உள்ளே போய் சேர்ந்துருக்குன்னா அது பொதுத்துறை வங்கியினால் மட்டும்தான் சாத்தியமானது. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு லேட் பண்ணாலும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ப்ரைவேட் பேங்க்கில் போனால் அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் லாபம் மட்டும்தான். லாபம் என்பது எப்போ பார்க்கலாம்னா குழந்தை பிறந்தோன்னே லாபம். இப்போ சிறு குறு தொழில் இனிஷியல் ஸ்டேஜ் தானே சார். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அப்போ தானே உன்னுடைய லாபம், உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்லாம் குறையும், லாபம் வர அதிகரிக்கும், அப்போ தானே பார்க்க முடியும். எடுத்த உடனே நீங்கள் கட்ட முடியலன்னா போகணும் அப்படின்னா வந்து சிறு குறு தொழில் எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? கண்டிப்பாக முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தற்போதைய காலகட்டத்தில் ஒரு நாட்டுடைமைக்கப்பட்ட வங்கியில் இந்த குறைந்த 9% வட்டியில் லோன் கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. அதுக்கு மேலே இருக்கிற லோனை நீங்கள் மறு ஆய்வு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஓகே, பட் முடியலைன்னா அது அதிகமான வட்டி கொடுக்குறேன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது சின்ன ஒரு காமன் இஷ்யூஸ் வந்து சார் சொன்னாங்க இது மாதிரி மனித வளம் இல்லைன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். இது வந்து தமிழ்நாடு வந்து கோயம்புத்தூர் தான் இந்தியாவிலேயே வந்து சிறு குறு தொழிலுக்கு அடித்தளமிட்ட இடம், சிறப்பாக செயல்பட்ட இடம், வளர்ச்சிக்கு காரணமான இடம். இங்கே நம்மளே வந்து இது மாதிரி இருந்தால் அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கு எப்படிப்பட்டாவது நீங்கள் உங்கள் அசோசியேஷன் மூலத்தில் நீங்கள் இதெல்லாம் ஒன்றுபட்டால் தான் சார் நடக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் எதிர்க்கு இருக்குன்னா நம்ம குறைகளை தீர்க்க தான் கவர்மெண்ட் இருக்குது. அதாவது குறைகள்லாம் உண்மையான குறைகள். இது வந்து உங்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்லது செய்கிறது மூலியமாக பல மக்களுக்கு இது எம்ப்ளாய்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவிலே 15 கோடி மக்கள் வந்து சிறு குறு தொழிலை நம்பி தான் இருக்காங்க. வேலைவாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு செக்மெண்ட்டுக்கு கவர்மெண்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். அது ஒரு கிளஸ்டர் அமைத்து கொடுப்பதாக இருக்கணும். கோயம்புத்தூர்லாம் பார்த்தா நிறைய இடங்கள்ல ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கிளஸ்டர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டால் ஒரு கிளஸ்டர் அப்படின்னா அங்கே காமன் டெஸ்டிங் சென்டர் இருக்கணும், கிளஸ்டர்ஸ் இருக்கணும், அங்கே ஒரு வங்கி இருக்கணும். அப்போ தான் சார் உங்கள் தொழில் வந்து அபிவிருத்தி செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமான விஷயங்கள். இதையெல்லாம் நம்ம அதிக அளவிலே அதிக குரல் கொடுத்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.